ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, மோசே அவன் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசினது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசினது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும்படிக்கு அவர் பிதாவானவரிடத்திலே நமக்காக பிதாவானவருடைய வலது பரசத்திலிருந்து அவர் நன்மையான காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கிறார். ரைட், நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6:11 அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டானா? பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொண்டானா. அதில் நம்ம 11வது வசனம், நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். நாங்கள் இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் நாங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னதை எப்படி செய்து முடித்தாரு. இப்போ கடந்த ஒரு 9 வாரங்களாக யோசேப்பினுடைய வாழ்க்கை பயணத்தில் அவன் எப்படி கடவுளை விசுவாசித்தான், கர்த்தருடைய தயவு அவன் மேலே அவனுக்கு செய்த நன்மைகள், அதே போல கர்த்தருடைய கிருபை அவன் மேலே இருந்து, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் மேலே கிருபை வைத்து பல மனுஷர்களுடைய கண்களில் அவனுக்கு தயவை உண்டு பண்ணுறாரு. அவனுக்கு ராஜாக்கள் கண்களில் தயவை உண்டு பண்ணுறாரு, போத்திபாருடைய கண்களில் தயவை உண்டு பண்ணுறாரு, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவை உண்டு பண்ணுறாரு. இப்படி கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனோடு கூட இருந்து அவனுக்கு சொன்னதை எப்படியெல்லாம் செய்து முடிக்கிறாருன்னு நாங்கள் பார்த்தோம். அதுக்கு யோசேப்பு என்ன செய்தானன்னு நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது ஏன் இதெல்லாம் பார்க்குறோம்டா, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் யோசேப்பை போல தாவீதை போல நாங்கள் விசுவாசத்தோடையும் பொறுமையாக இருக்கும்போது எத்தனை சோர்வுகள் அசதிகள் வந்தாலும், இப்பயும் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சோர்வுகள் வந்திருக்கும். இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு வரக்கூடாதபடிக்கு நிறைய அசதிகள், சோர்வுகள், நிறைய தடைகள் வந்திருக்கலாம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு காரியத்தை வச்சுக்கொண்டு, நான் ஒரு தலைப்பை வச்சுக்கொண்டு இந்த யோசேப்பை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னதாக இந்த காரியங்களை பார்ப்போம். எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம் உங்களுக்கு, எத்தனையோ சோர்வுகளை பிசாசு கொண்டு வந்திருக்கலாம், எத்தனையோ அசதிகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பலத்தினால நீங்களும் நானும் இந்த இடத்துல நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நேற்றைய தினத்தில் இன்றைய தினத்திலையும் எனக்கு ஒரு ஹோட்டலில், மன்னார் ஒரு ஹோட்டலில் ஒரு மீட்டிங் நடந்து கொண்டு இருந்துச்சு. நேற்றைய தினத்தில் இங்கே வர்றதுக்கு 6:15 ஆயிடுச்சு. இன்றைக்கும் 5:30க்கு தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எப்படியாச்சும் என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு வந்துடணும், ஜெபம் முக்கியம், அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் சொல்லிட்டு வந்துடணுன்ட்டு என்ன செய்தேன், நான் காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வரும்போது பார்த்தா 5:15 ஆயிடுச்சு. அப்போ பைக்கில் ஸ்பீட்டாக வந்து ஆண்டவர் பாதுகாப்பாக கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய தடைகள் இருந்துச்சு தான். ஆனால் அதை காட்டிலும், எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதை காட்டிலும் இந்த ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து இந்த ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது முக்கியம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறது முக்கியம். ஏனென்றா அது நம்மளை பிழைக்க வைக்காது. நம்மளை பிழைக்க வைக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை மேல உள்ள விசுவாசம். வேதவசனம் இப்படி சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உலகத்தில் எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு இருக்கலாம், எவ்வளவு முக்கியமான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதை நம்மளை பிழைக்க வைக்காது. காசு நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் நம்மளை பிழைக்க வைக்கும். நமக்கு இருக்கிற வேலைகள், ஆஸ்தி, பணம், வீடு இதெல்லாம் பிழைக்க வைக்கும். எத்தனை காலத்துக்கு பிழைக்க வைக்கும்? அது கொஞ்ச காலத்துக்கு தான் பிழைக்க வைக்கும். அது என்ன செய்திடும், நம்முடைய கையிலிருந்து மறைந்து போயிடும், ஒளிந்து போயிடும். ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வேதத்தில் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தைகள் அது ஒளிந்து போவதே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய கையில் இருக்கிற பணம் ஒளிந்து போயிடலாம், இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்திகள், ஆசீர்வாதங்கள் கூடி ஒளிந்து போயிடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளிந்து
போகாது. ஆகையினால மிகவும் முக்கியமானது என்னென்றால், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டில் ஒளிந்து போகாம தங்கி இருக்கணுமா இருந்தா, வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் தங்கும், இல்லாம போகாது, குறைவடைய மாட்டீங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஏன் குறைவு இருக்குண்டா, நாங்க தேட வேண்டிய தேவனை தேடாம தேடக்கூடாத காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, எதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வருது, ஆனா எப்படி போகுதுன்றே தெரியல. பணம் வருது, எப்படி போகுதுன்றே தெரியல. வேலை வாய்ப்புகள் வருது, எப்படி இல்லாம போகுதுன்னு தெரியல. அப்ப அந்த வாழ்க்கையை விட்டு நாங்க வெளியே வரணும். அப்ப அதுக்கு என்ன நமக்கு முக்கியமண்டா, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, தரிசனத்தை உறுதியா பற்றி பிடிக்கிறது முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நமக்கு எது முக்கியமண்டா, உலகத்துல எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் எது முக்கியமா இருக்கணும்டா, ஆண்டவருடைய வார்த்தை. ஏன் வார்த்தை முக்கியமண்டா, இந்த உலகத்துல எது வந்தாலும் ஒளிந்து போயிடலாம், சகோதர அன்பு கூடி ஒளிந்து போயிடலாம், ஆனா வார்த்தை ஒளிந்து போகாது. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு ஒளிந்து போகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இதுல நாங்க பார்க்கிறோம், அசதிய நிறைய நேரத்துல நமக்கு அசதி வருது, நிறைய தடைகளை பிசாசு கொண்டு வர்றான். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கும்படிக்கு அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேற்றைய தினத்துல இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்துறதுக்கு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை காட்டினாரு. தடைகளை உடைக்கிறவர் அவர் உனக்கு முன்பாக போகிறார், அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேற்றைய தினத்தில் நான் அந்த மீட்டிங் போய்கொண்டிருக்கும் போது நான் யோசிச்சுட்டே போனேன், இன்றைக்கு என்ன காரியத்தை பேசணும், யோசிப்புடைய வாழ்க்கையிலிருந்து எப்படிப்பட்ட சத்தியங்களை பேசலாம். ஆண்டவரை என்னோடு பேசுங்க, இடைப்படுங்க. ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற, விசுவாசத்தை தூண்டுகிற, அவருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் போய் ஆழமா அவளுக்குள்ள இருக்கிற காரியங்களை மாற்றுகிற ஒரு வார்த்தை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்குள்ள போட்டுக்கொண்டே இருந்தார். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு ஏற்படுத்தின எல்லா கோணலானவைகளையும் அவர் நிச்சயமா செவ்வையாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமா நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். யார் யாரெல்லாம் நீங்க பிடித்து கொள்றீங்களோ, விசுவாசத்தோடையும் பொறுமையோடையும் ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு தடைகளையும் தேவன் உடைத்தெறிவார் என்று நீங்க கர்த்தரை நம்புகிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற சில மனுஷர்கள் மூலமா வருகிற அது எப்படிப்பட்ட பெரிய தடையா இருக்கலாம், தேவன் நிச்சயமா உடைத்தெறிவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப முதலாவது நமக்கு பிசாசு கொண்டு வருகிற காரியமே என்னதென்றா, வசனத்தை பிடுங்கி போட நினைக்கிறான். ஏன் நாங்கள் அதிகமாக வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் சொல்கிறேன்டா, பிசாசுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது பிடிக்கும், நீங்கள் என்ன செய்தாலும் பிடிக்கும், ஆண்டவருடைய காரியங்கள் எதை செய்தாலும் பிடிக்கும். ஆனால் வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கறது அவனுக்கு பிடிக்காது, அந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்றது பிடிக்காது, அதே அந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை செய்கிறது பிடிக்காது, தொடர்ந்து அந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறது பிடிக்காது. அதனால தான் பிசாசு என்ன செய்யறானா, வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட உடனேயே அதை பிடுங்கி போடுறதுக்கு, எடுத்து போடுறதுக்கு அவன் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப பைபிள் சொல்லுது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி விழுங்க பார்க்கிறான்? உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த நல்ல விதையாகிய வசனத்தை, அழியாத வித்தாகிய வசனத்தை எடுத்து போட நினைக்கிறான். இன்னைக்கு உங்களை அழிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தொழிலை நிப்பாட்டுறது பிசாசுனுடைய ஐடியா இல்லை, உங்கள்கிட்ட வர்ற வருமானத்தை நிப்பாட்டுறது பிசாசுட ஐடியா இல்லை. அது எல்லாவற்றையும் அவன் ஒரு காரியத்தினாலே செய்திருவான். எப்படி? என்ற வார்த்தையை எடுத்து போட்டுட்டா வருமானம் நின்றும், வார்த்தையை எடுத்து போட்டுட்டா வேலை வாய்ப்புகள் குறையும், வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையில வெளிப்பாடு, அந்த விசுவாசம், கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை எடுத்து போட்டுட்டா நாங்க கர்த்தரை நோக்கி பார்க்காம சூழ்நிலையை நோக்கி பார்க்க வலிக்கிட்டுருவோம். இப்ப நாங்க சூழ்நிலையை நோக்கி பார்க்க பேதுருவுக்கு என்ன நடக்குது? காற்றையும் கடலையும் பார்க்க அவன் அமிழ்ந்து போய்கொண்டே இருக்கிறான். அப்ப இன்றைக்கு நம்மளும் அப்படித்தான் அழிந்து போகிறோம். பிசாசினுடைய அந்த சூழ்ச்சிக்குள்ள, அந்த சோதனைக்காரனாகிய பிசாசினுடைய அந்த வஞ்சனைக்குள்ள எப்படி சிக்கி கொள்றோம்டா, பிசாசு நமக்கு பெரிய பெரிய போராட்டங்களை, தடைகளை, அசதியை கொண்டு வரும்போது, பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, பெரிய பெரிய சவால்களை கொண்டு வரும்போது, அந்த சவால்கள் மத்தியிலையும் அந்த பிரச்சனையின் மத்தியிலையும்
பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய கர்த்தரை பார்க்காம நாங்கள் சூழ்நிலையை பார்த்து ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக பேசியே என்ன செய்திடுறோம்? அழிந்து போயிடுறோம், அமிழ்ந்து போயிடுறோம். அந்த பேதுருவை போல அமிழ்ந்து போயிடுறோம். இப்படி தான் நான் ஒரு நாள் கடந்தேன். ஆனால் ஆண்டவர் பேதுருவை நீ அப்படியே அமிழ்ந்து செத்து போயிருந்து விடலை. அமிழ்ந்த பேதுருவை ஆண்டவர் தூக்கி எடுத்தார், மறுபடியும் பலப்படுத்தினார், மறுபடியும் அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தார், அவனை எழுந்து பிரகாசிக்க வைத்தார். அவனுடைய பிரசங்கத்தின் மூலமா அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். பேதுருவை போல தான் ஒரு நாள் நான் விழுந்து போனேன். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான். விழுந்தாலும் என்ன செஞ்சிருவான்? ஐயோ விழுந்துட்டேனே, இன்னும் கொஞ்சம் விழுறேன், பாவம் செஞ்சுட்டேனே, திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்போம். இல்லை, விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? விழப்போகிற நிலைமையில் இருக்கிறீங்களா, இல்லாட்டி விழுந்து கிடக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் விழுந்து கிடந்தாலும் ஆண்டவர் உங்களை இன்றைய நாளில் தூக்கி எடுக்கிறார். மறுபடியும் அவர் உங்களை என்ன செய்கிறார்? உங்களை புதுப்பிக்கிறார். உங்களுக்குள்ள புதிய இருதயத்தை தர்றார், புதிய ஆவியை தர்றார். அவர் உங்களை பயன்படுத்த நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப எத்தனை தடைகள் வந்தாலும், இனி எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு புயல் காற்றுகள் வந்தாலும், நீங்க புயல் காற்றை பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்களா இருக்கணும். திருப்பி திருப்பி விழுந்து எழும்பி திருப்பி சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்க கூடாது, திருப்பி பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஒருக்க கீழே விழுந்து எழும்பியாச்சு, இனி நாங்க உணர்ந்து கொள்ளணும். இனி நான் சூழ்நிலையை பார்த்தேன்னா என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமா அமையாது. இனி நான் சூழ்நிலையை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். பிசாசு எனக்கு கொண்டு வருகிற தடைகளை பார்க்க கூடாது, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இது உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு 10ஆம் ஆண்டு படிக்கும்போது எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்தாங்க வீட்டில். நான் மன்னார்லேருந்து என்ன செய்தேன், அந்த சைக்கிளை ஓடிக்கொண்டு வர்றேன். அடுத்த நாள் கிறிஸ்மஸ் 24ஆம் தேதி நினைக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், இந்த கரிசல் பகுதிக்குள்ளால் ஓடிக்கொண்டு வரும்போது ஒரு பவுன்ஸ் ஒன்று இருந்துச்சு. அப்போ நான் என்ன செய்தேன், அங்கே அதுக்குள்ளே அந்த கரிசல் ரோட்டால், நீங்கள் புதுக்குடியிருப்பால் கரிசல் ரோட்டுக்கு வரும்போது நிறைய பம்மிங் இருக்கும். அப்போ நான் என்ன செய்தேன், பம்மிங் இங்கே இருக்குமோ அங்கே இருக்குமோன்ட்டு பயந்து என்ன செஞ்சேன், பம்மிங்லேயே வந்து கொண்டிருந்தேன். பம்மிங்கை பார்த்து பயந்து வந்து கொண்டிருந்து அதை பார்த்து பயந்ததுனாலே ஒரு நாள் விழுந்து போயிட்டேன். வாங்கிட்டு வந்த புது சைக்கிள் அப்படியே ஹெண்டில் திரும்பி உடைஞ்சிருச்சு. எனக்கு நான் வாங்கி அந்த டைமில் நான் ஒரு மணிக்கூடும் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் உடைஞ்சிருச்சு. கை காலெல்லாம் ரத்தம். அப்போ பாருங்க, பிரச்சனையை பார்த்து பயந்து அந்த பிரச்சனை என்னை எதுக்குள்ள கொண்டு வந்துருச்சு? ஒரு விபத்துக்குள்ள தள்ளிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நான் விழுந்துருவனோ என்று பயந்து பைபிள் சொல்லுது, ஜோபுவோட வாழ்க்கையை குறிச்சும் சொல்லுது. சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறான், பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. நான் விழுந்துருவனோ, எனக்கு வாய்க்காதோ, நான் தோத்துருவனோ என்று பயந்தா நம்மளால வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையாம். கர்த்தரை நம்புகிற புள்ள பயப்பட்டு கொண்டிருக்க மாட்டான். அவன் கர்த்தரை முழு நிச்சயமா நம்பி அவர் என்னையை பலப்படுத்துவார். நான் ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஆனா என்னையை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்னையை பாதுகாப்பார், அவர் என்னையை தப்புவிப்பார். அந்த தைரியத்தில் நாங்கள் என்ன செய்வோம், சூழ்நிலையை பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னென்றா, பிசாசு இன்றைக்கு நிறைய தடைகளை கொண்டு வர்றான். ஜோசேப்புடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சவாலான காரியங்கள். ஆனால் அவன் அதிலிருந்தெல்லாம் வெளியே வந்ததுக்கு காரணம் என்னென்றா, கடவுள் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேலே, அந்த வாக்குத்தத்தத்தை சொன்ன அந்த தரிசனத்தை கொடுத்த கர்த்தர் மேலே யோசேப்பு பற்றுதலாக இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் எப்போயும் என்னோடு இருக்கிறாருன்ற நிச்சயத்தோடு இருந்தான். கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்குது, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது, கர்த்தருடைய தயவு என் மேல இருக்குது. கர்த்தர் எனக்காக மனுஷர் கண்களில் தயவை உண்டு பண்ணுவார், அதிகாரிகள் கண்ணில் தயவை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் கர்த்தர் மேல என்ன செய்தான்? விசுவாசத்தோடு இருந்தான், பொறுமையோடு இருந்தான். ஆபிரகாமும் அப்படித்தான் இருந்தான், தாவீதும் அப்படித்தான் இருந்தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கிறோம், நிறைய வெற்றியாளர்களை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் சிம்சோன் போல தோத்து போனவர்களையும் பார்க்கிறோம், ஆனால் சிம்சோன் தோத்து போகவே இல்லை. கடைசியில் ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவரை பலனை தாருங்கன்னு சொன்னோன்னு அவன் என்ன செய்யறான், அந்த 2 தூணையும் விழுத்தி அநேகரை கொண்டுட்டு தான் என்ன செய்யறான், அவனும் செத்து போறான் தான். ஆனால் கடைசியிலையும் அவன் ஜெயமா, அவனுடைய மரணம் எப்படி இருக்குது? தோல்விக்குரிய மரணமா இல்லை, ஜெயமான மரணமாக தான் இருக்குது, ஜெயமான காரியமாக தான் இருக்குது. ஆனால் அவன் அந்த பாவத்தை செஞ்சிருக்கலாட்டி அவன் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்திருப்பான்.
இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஐயோ நான் கொஞ்சம் நன்மை செஞ்சுட்டு தானே இனி பாவம் செஞ்சா என்னென்று இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு நிறைய நன்மைகளை செய்ய சித்தமாக இருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஊழியம் செய்தது போதும், இனி பாவம் செய்யறேன்னு போகக்கூடாது. ஏனென்றா இன்றைக்கு நான் பாவம் செய்யறதுக்கு விட்டுட்டு போவனா இருந்தா எதிர்காலத்தில் ஆண்டவர் என்னையை கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள் அது தடைபற்றும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு இவ்வளவு நாள் செய்த அற்புதத்தை காட்டிலும் இனி வரப்போகிற நாட்களை உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் அது மிகவும் உயர்ந்த காரியங்களாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கிறார். உங்களை கொண்டு அநேகரை மாற்ற நினைக்கிறார். உங்களை கொண்டு அநேக குடும்பங்களை ஆண்டு ரட்சிக்க நினைக்கிறார். பிசாசு ஏன் நம்மளுக்கே நிறைய சோதனைகளை கொண்டு வர்றான், நிறைய தடைகளை நமக்கு ஏன் கொண்டு வர்றான்டா, தேவன் நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம மேல பிசாசுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. நம்மளை அழிக்கணும்ன்றது சித்தம் கிடையாது. உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்த அந்த திட்டத்தை அழிக்கணும். இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? என்னைய கொண்டு தேவன் ஏதோ காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறாரு, பிசாசு அதற்கு விரோதமாக தான் இருக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறீங்க எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வருது. ஏன் வருது? ஏன் பிசாசு கொண்டு வர்றான்டா, தேவனுடைய சித்தத்தை உங்களை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறாரு, அதை தடுக்கணுமென்றே பிசாசு நிறைய தடைகளை கொண்டு வர்றான். ஆகையினால மிகுந்த அவதானமா இருங்க. எவ்வளவு தடைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் என் தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார், அதெல்லாவற்றையும் உடைத்து எறிவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எவ்வளவு தடை வந்தாலும் என்னால் ஜெயம் பெற முடியும், அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். அந்த 15வது வசனத்தை பாருங்க, எபிரேயர் 6:15. அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து, எல்லாம் சொல்லுவோமா, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பொறுமையா காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? பொறுமையா காத்திருந்து. நிறைய பேருக்கு பொறுமையே கிடையாது, எல்லாத்துக்கும் அவசரம். பொறுமையா காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதின் காலத்துல, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் அதின் காலத்துல ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேர்த்தியும் செம்மையுமா செய்வார். அவருக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு, என்னுடைய வாழ்க்கையில எப்ப எந்த நல்லதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலையும் எதை எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும். அது முன்கூட்டியே செஞ்சுட்டா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாதகமா அமைஞ்சிரும்ன்று அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும், சில காரியங்கள் தாமதித்தாலும் பைபிள் சொல்லுது குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். ஆண்டவர் சொன்னது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பொறுமையா காத்திரு, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, தேவன் நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் ஏற்ற காலத்துல நிச்சயமா செய்வார். இந்த சபையை எப்ப கட்டணும்னு அவருக்கு தெரியும். இந்த சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் எப்ப தரணும்னு அவருக்கு தெரியும். ஆகையினால தொடர்ந்து நான் அவரை நம்பிக்கொண்டே இருக்க போகிறேன், நான் அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்க போறேன். ஆண்டவர் தருவார். அதே போல நீங்களும் அறிக்கை செய்யணும். ஒருவேளை அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் சரி செய்வார், ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார், என்னுடைய வீடு கட்டி முடிக்கப்படும், எனக்கு தேவையான ஆஸ்தி ஆசீர்வாதங்கள் அது நிச்சயமா என்னுடைய கையண்டையில வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதை நீங்க தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்ப நாங்க பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு வெறுமனே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நிறைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்றா பொறுமையோடையும் விசுவாசத்தோடும் இருந்து பெற்றுக்கொண்டாங்க. அப்ப இன்றைய நாளிலும் நாங்கள் எப்படி தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றா எபிரேயர் 11:6 சொல்லுது. என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனை தேடுகிறவன், தேவனிடத்தில் கிட்டி சேருகிறவன், தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில தேவனை நோக்கி பார்க்கிறவன், தேவனை ஆதாரமா கொண்டு வாழ்றவன், பணத்தையோ பொருளையோ மனிதர்களையோ நோக்கி பார்க்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவன் என்ன செய்வான்? பலனை பெற்றுக்கொள்ளுவேன். நான் நிச்சயமா பலனை பெற்றுக்கொள்வேன். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். ஜோசேப் அந்த நிச்சயத்தோடு தான் இருக்கிறார். அவர் எப்பயுமே என் அருகில் இருக்கிறார், அவர் என் அருகில் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக அவர் எனக்குள்ள இருக்கிறார். எங்களுக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், எங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார், எங்களை ஞானமான பாதையில நடத்துறாரு.
நீதியின் பாதையில நடத்துறாரு, புல்லுள்ள இடங்கள்ல நடத்துறாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்துறாரு, சமாதானமான வாழ்க்கையை தர்றாரு. அதான் அமர்ந்த தண்ணீர் அண்டைனா ஒரு சமாதானமான வாழ்க்கை, பெரிய அலை கடல் போல அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை, குழப்பகரமான வாழ்க்கை இல்லை. அமர்ந்த தண்ணீர் அண்டை என்ற சமாதானமான வாழ்க்கை. புல்லுள்ள இடங்கள் என்ன? செழிப்பான வாழ்க்கை. யாருக்கு செழிப்பான வாழ்க்கை? அதுல சொல்லப்படுது பாருங்க, 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுது. அந்த சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன். பைபிள் சொல்லுது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறாராம். மேய்ப்பன் ஆடுகள் அறிந்திருக்கிறது போல ஆடுகளும் மேய்ப்பன் அறிந்திருக்கணும். அப்படின்ற ஆடுகளாகிய நாங்க மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்திருக்கணும். நான் எப்படி அறிந்திருக்கேன் தெரியுமா? நான் என்னைய குறித்து சொல்றேன், நீங்க சிந்தித்து பாருங்க, நீங்க எப்படி அறிந்திருக்கிறீங்கன்னு. நான் ஆழமா ஒரு காரியத்தை நம்புறேன், கர்த்தர் நல்லவர், என்னுடைய மேய்ப்பன் நல்லவர், என்னுடைய மேய்ப்பன் நல்லவர். இன்னைக்கு நான் யார் எனக்கு மேய்ப்பன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே. அப்ப பிசாசானவன் எனக்கு மரணத்தையே கொண்டு வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தாவீது அப்படி சொல்றான் இப்ப தெரியுதா? ஏனென்றா என் பக்கத்துல என் நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், என்னை விடுவிக்கிற மேய்ப்பன் இருக்கிறார், என்னுடைய ஜீவன அழிவிலிருந்து தப்பு வைக்கிற மேய்ப்பன் இருக்கிறாரு. ஆகையினால நான் மரணத்தை கண்டு என்ன செய்ய போறதில்லை, பயப்பட போறதில்லை. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அந்த மரணத்தின் கூறாகிய பாவத்தை, பாதாளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எனக்காக உங்களுக்காக அவர் ஜெயித்து விட்டார். அப்ப நம்ம மரணத்தை கண்டு பயப்படவே தேவையில்லை. ஒருவேளை ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம், ஆண்டவருடைய சத்தியத்தின் நிமித்தம் நான் மறிக்க நேரிட்டாலும் அதை நான் பாக்கியமா என்றேன், அதை நான் சந்தோஷமா என்றேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றா அதன் மூலமா அவருடைய நாம மகிமைப்படும், அவருடைய நாம மகிமைப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த சரீரம் மரணத்துக்குள்ள போனாலும் ஒரு நாள் அழிவுள்ள இந்த சரீரத்தை தேவன் அழியாத ஒரு காரியத்தை தருவாரு. இது அழிவுள்ள சரீரம் அழியாம உள்ள அந்த சரீரமா எழுந்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றா கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். என்னையும் ஒரு நாள் நிச்சயமா எழுப்புவார். ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய நம்பிக்கை என்னது? நானும் மரித்தாலும் பிழைக்க முடியும். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, இன்றைக்கு நீங்க உங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு இல்லாத நபர்கள், பரிசுத்தவான்கள், அவங்க எல்லாம் பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்கள் எல்லாரும் முதலாவது எழுந்திருப்பார்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப என்னுடைய மரணம் கர்த்தருக்குள்ள இருக்குமா இருந்தா நான் அப்படியே கிடைக்க போறது கிடையாது, அப்படியே மண்ணோட மண்ணா இருக்க போறது கிடையாது. கர்த்தர் மறுபடியும் என்னை என்ன செய்வார்? புதிய மனுஷனா, புதிய சரீரத்தை தருவார், அழியாத சரீரத்தை தருவார். நீங்க 1 கொரிந்தியர் 15 வாசிச்சு பாருங்க. அந்த சரீரம் அழியாமை உள்ளதா இருக்கும், அது சாகாமை உள்ளதா இருக்கும். அப்ப அதுதான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய நிச்சயமா இருக்குது. அப்ப அங்க தாவீது ராஜா சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார், மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கத்தோலிக் பைபிள்ல சொல்லுது, இன்னும் டிரான்ஸ்லேஷன்லாம் சொல்லுது, நான் குறைவடைவது இல்லை. ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான்டா, அதுக்கு தேவையான சாப்பாட்டையும் கொடுப்பான், நல்ல புல்களை கொடுப்பான், அதுக்கு தேவையான சாப்பாட்டை கொடுப்பான். அப்ப ஒரு குறையும் இருக்காது. ஆடு என்ன செய்யாது? பசியில கத்தாது. கத்துறதுக்கு முன்னுக்கே மேய்ப்பனுக்கு தெரியும், என் ஆட்டுக்கு இத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், இத்தனை மணிக்கு அதுக்கு நல்ல போஷாக்கான உணவை கொடுக்கணும். அந்த மேய்ப்பன் என்ன செய்வான்? தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்வான்? நல்ல உணவை தயாரித்து அந்த ஆடுகளுக்கு கொடுப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்காக தான் பைபிள் சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்வாராம்? ஆடுகள் பட்டினியா இருக்க கூடாது, ஆடுகள் திருப்தியா சாப்பிடணும் என்று புல்ல அங்க கொண்டு வர மாட்டான், புல்லுள்ள இடங்களுக்கு ஆட்டை கொண்டு போவான். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? புல்ல கொஞ்சமா ஒட்டி கொண்டு ஆட்டுக்கு போறாங்க, அது சாப்பிட்டுட்டு பேண்டு கத்துது. ஏன்? அதுக்கு சாப்பாடு பத்தலை. வடியா விளங்கி கொள்ளணும், சாப்பாடு ஆட்டை தேடி வர்றது நல்லதா, ஆடு சாப்பாடு தேடி நடத்தப்படுறது நல்லதா? ஆடு சாப்பாடு தேடி போகணும். இன்றைக்கு நான் உங்களோட வீட்டுக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறத விட நீங்க ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறது இன்னும் ஆசீர்வாதமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்து என்ன செய்யலாம், உங்களோட வீட்டில் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை போதகர் வந்து பிரசங்கம் பண்ணாலும்,
ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி தேவனுடைய ஆலய பிரகாரங்களுக்குள்ள சென்று அந்த மேய்ச்சலை உள்ளும் புறமும் கண்டடைகிறது தான் தேவனுக்கு அது பரிபூரணமான சித்தமாக இருக்குது. ஆகையினால நீங்கள் எப்போ ஆண்டுடைய வார்த்தை இங்கே பிரசங்கிக்கப்பட்டாலும் நீங்கள் ஆடுகளாகிய நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டருடைய அந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஓடோடி வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நல்ல மேய்ப்பன் என்ற வெளிப்பாடு இருக்குமா இருந்தால் நிச்சயமாக வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் என்ற வெளிப்பாடே தெரியாது. இவரும் எல்லார போல ஒரு மேய்ப்பன் தான் நினச்சி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட நினைப்புடையவங்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்? அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அப்பா அம்மாமார் உங்களுக்காக ஜீவனை கொடுக்காமல் இருக்கலாம், உங்களை திருப்தியாக உங்களுக்கு சாப்பாடு தராமல் இருக்கலாம். ஆனால் இவரை நீங்கள் கண்டடைவீங்கன்னா, நான் போன ஞாயிற்றுக்கிழமை பேசினேன், நீங்கள் சாதாரணமாக சாப்பிட மாட்டீங்க, திருப்தியாக சாப்பிடுவீங்க. திருப்தியாக சாப்பிடும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு கப் ஐஸ்கிரீமை கொண்டு வந்து தர மாட்டார், நீங்கள் வேணான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதை நீங்கள் விசுவாசிக்கணும். பாருங்கள், அன்றைக்கு பேசிட்டு நான் போயிட்டு என்ன செஞ்சேன்? திருப்தியாக அன்றைக்கு பின்னர் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா ஆண்டவர் அப்படித்தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், அப்படித்தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். சின்ன காரியத்துக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், பெரிய காரியத்துக்கு மாத்திரமல்ல, சின்ன காரியத்துக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன், கர்த்தர் தருவார். சின்ன காரியத்திலிருந்து பழகும் போது தான் பெரிய காரியத்திலையும் கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த நிச்சயம் வரும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அவன் உயர்வான காரியங்களையும் உண்மையாக இருப்பான். அன்றைக்கு ஒரு 2 தம்பியோட கதைச்சேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஊழியக்காரனை வரணுமா இருந்தால் அவனுக்கு சொன்னேன், நீ கடவுளுக்கு கொடுக்குற டைமில் நீ என்ன செய்யணும்? சரியாக இருக்கணும். நீ டைமில் சரியாக இருக்கணும். அடுத்தது ஆண்டவர் உனக்கு தர்ற ஒவ்வொரு பணத்துலையும் நீ சரியாக இருக்கணும். ரைட்? அப்போ இதுக்குள்ளே வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்போ செழிப்பான என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர்றார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மேய்ப்பன் அங்கே நம்மளை மேய்க்கிற இடங்களுக்கு நம்ம போகணும். அமர்ந்த தண்ணீரண்டையில் சமாதானமான வாழ்க்கை, அந்த சமாதானமான இடத்துல எந்த எதிரான காரியங்களும் வராது. ஆடுகள் சிதறடித்து அந்த இடத்துல ஓடாது. சரியா வசனம் பேசப்படுகிற சபையில், சரியான போதனைகள் பேசப்படுகிற சபையில் அங்கே வார்த்தைக்கு உட்பட்டு ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு ஓடாது. ஏனென்றா அந்த சபையில் நல்ல போஷாக்கான உணவுகள் பிரசங்கிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவன் நம்முடைய சபை அப்படி மாற்றி இருக்கிறார். அதனால தான் ஏன் இப்போ உங்களுக்கு விளங்குதான் ஏன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் உண்டு. ஒருவேளை இன்றைக்கு பெரிய மாற்றம் நடக்காமல் இருக்கலாம், படிப்படியாக நிச்சயமாக மாற்றம் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லா சிதறடிக்கப்பட்ட ஆடுகளும் இங்கே திருப்பி வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக திருப்பி வரும். ஏனென்றா இங்கே சரியான காரியங்களை இங்கே ஆண்டவர் விதைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்தை என்ன செய்கிறார்? ஒரு செழிப்புள்ள இடமா மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ பிசாசு எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும் இந்த ஆடுகள் சிதறடிக்கப்படாது. அப்போ சொல்கிறாரு, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போ தேவன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளில் இருந்தும் அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார், மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், தேவன் உங்களுக்கு கண்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு தரிசனங்களும் சித்தங்களும் நோக்கங்களும் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு நானும் நீங்கள் என்ன செய்யணும்டா? விசுவாசத்தோடையும் பொறுமையோடையும் காத்திருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தோடையும் பொறுமையோடையும் காத்திருக்கணும். இப்போ நான் கேட்குறேன், விசுவாசம் என்றா என்ன? விசுவாசம் என்றா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. நம்பப்படுகிறவைகளின் உறுதினா என்ன? நம்ம ஒரு காரியத்தை நம்புகிறோம், அதை எப்படி நம்புகிறோம்? உறுதியாக நம்புகிறோம். இப்போ உங்களோட வீடு இருக்குது, அது உங்களுடையதுன்றதுக்கு எது ஆதாரம்? அந்த காணி உறுதி தான் ஆதாரம். அந்த காணி உங்களுடையதுன்றதுக்கு எது ஆதாரம்? அந்த காணி உறுதி தான் ஆதாரம். அப்போ இப்போ அது உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டா இருக்கிறீங்க. இல்லை, அது வீட்டு கபட்டில் இருக்குது, எடுத்துக்கொண்டு வந்து காட்ட தேவையில்லை. அது நம்ம மற்றாக்களுக்கு காட்டணும்ன்ற அவசியமும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தருவார். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த இடத்துல மிகப்பெரிய திரளான ஜனங்களை கொண்டு வருவார். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். சில ஜனங்கள் சொல்லலாம், இல்லை காட்டுங்க, அப்போ தான் நம்புவேன், நான் பார்த்த பிறகு தான் நம்புவேன். நான் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்குது.
அது எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்குது. நான் அவரை நம்புகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதை எந்த நபருக்கும் நான் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் வெளிப்படும் போது தேவன் சொன்னவைகள் நிச்சயமா நிறைவேறும். அப்ப அவிசுவாசப்படுகிற கண்கள் காணும், அவிசுவாசப்படுகிற கண்கள் காணும். நிறைய பேர் இப்படிப்பட்ட விசுவாச போதனைகளை கேட்டு என்ன செய்வாங்க? கேலி பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாய்கள் எல்லாம் ஒரு நாள் அடைக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு நாள் ஆண்டவர் அடைத்து போடுவார். அப்ப நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிச்சயமா அவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். நாங்க திருப்பிக் கொள்ளுவோம். 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல, வழி அவதானிக்கணும், பிசாசு சிங்கம் இல்லை, சிங்கம் போல. எப்படியா? சிங்கம் போல. உண்மையான சிங்கம் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் யூத ராஜ சிங்கமா இருக்கிறாரு. பாருங்க, இதுல கெட்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் போல, சிங்கம் இல்லை. அப்ப சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். முதலாவது சொல்லு பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, விழித்திருங்க. ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அவன் என்ன செய்றான்? கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? விசுவாசத்துல உறுதியா இருக்கணுமா? உறுதியா இருக்கணுமா? உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல உறுதியா இருக்கிற நபர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பான், வறுமைக்கு எதிர்த்து நிற்பான், மரணத்துக்கு எதிர்த்து நிற்பான். நிறைய மனுஷர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக பேசும்போது எதிர்த்து நிற்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாக்கோபு 4:7 சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நானும் நீங்களும் உண்மையா ஆண்டவரை விசுவாசிப்போமா இருந்தா, உண்மையா ஆண்டவரை நம்புவோமா இருந்தா, நாங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம். தேவன் சொன்ன அவருடைய வாயினால் உரைக்கப்பட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாங்க அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவங்களா இருப்போம், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அப்போ ஒரு ஊழியக்காரன் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் என்ன செய்வோம்? அதற்கு கீழ்ப்படிவோம், அந்த வார்த்தைக்கு பயப்படுவோம். ஆண்டவர் சொன்னதை செய்வார்ன்ற நிச்சயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுவோம். என்ற பைபிள் சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சொன்ன பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க என்ன அர்த்தம்? பெற்றோர் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிற என்ன? ஊழியக்காரன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை எல்லாம், அவருடைய வாயின் வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறா என்ன? ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு, இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்ட ஜீவனுள்ள இந்த வாக்கு தத்தங்களுக்கு, ஆண்டுடைய ஊழியக்காரங்களால் பேசப்படுகிற சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். அவர் சொல்லித் தருகிறபடி நாங்கள் ஜெபம் பண்ணணும். அவர் சொல்லித் தருகிற அவருடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறா என்னண்டா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் தொடர்ந்து கீழ்ப்படிய போறீங்க? அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னபடியே அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். அவன் பொறுமையாக காத்திருந்ததால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். ஈசாக்குன்ற ஒரு குமாரனை தருவான்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, அவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருது. அவனுக்கு தேவையான பிள்ளையை கொண்டு வருது, அவனுக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வருது, அவனுக்கு தேவையான ஆடு மாடுகளை கொண்டு வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் நிமித்தம் அங்கே பார்த்தீங்கன்னா அவனோடு இருக்கிறவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், அதே நேரத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசினுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கணும், தவறான உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கணும். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3:5 வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:5 அதில் பிசாசை குறித்து சொல்லப்படுது பாருங்க. பிசாசு யாரா? சோதனைக்காரனா. பிசாசு யாரா? சோதனைக்காரனா. மத்தேயு 4:3 அதான் சொல்லுது. இயேசுவ சோதனைக்காரன் என்ன செய்கிறான்? பிசாசு என்ன செய்கிறான்? 40 நாள் உபவாசம் பண்ணப்பட்ட பின்பு 40 நாள் இயேசு உபவாசம் பண்ணி வரும்போது என்ன செய்கிறான்?
அவரை சோதிக்கிறான். 3 சோதனையை கொடுக்குறான். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 1 தெசலோனிக்கேயர் 3:5 வாசிங்க. ஆகையால் அந்த சோதனைக்காரன் என்ன செய்யறானா, நம்மளை சோதிக்கிறானா. தேவன் சொல்றாரு, அந்த சோதனைக்காரன் நம்மளை சோதிக்கும் போது அங்க தேவன் என்ன செய்யறாரா, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறாராம். என் புள்ள சோதனை நேரத்தில் அவன் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறானா, அப்ப விழுந்து போறானா. பேதுரு என்ன செஞ்சிட்டான், காற்றையும் கடலையும் பார்த்து அவன் என்ன செஞ்சிட்டான், விழுந்து போயிட்டான். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் நேரத்தில் தான் யாரு கிறிஸ்தவன் அறிய முடியும். நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன், யார் உன்னை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் யார் நண்பன் யார் எதிரிண்டு. கடைசியை பார்த்த பிரச்சனையை கொண்டு வர்றவனே நண்பனாக தான் இருப்பான். அப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும் யார் உண்மையான நண்பன் யார் பொய்யான நண்பன். பணம் இருக்கும்போது கூட இருப்பாங்க, பணம் இல்லாத போது கூட இருக்க மாட்டாங்க. சில பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவதானித்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் அதிகமாக யாரை நேசிக்கிறீங்க? சில மனுஷங்க எப்படின்னா, ஆண்டவரை காட்டிலும் நிறைய மனுஷங்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நபர்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் மேல் அன்புள்ளவங்களாக இருந்தாலும் அதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு கூறுறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இந்த உலக மனுஷனால் தேவன் அளவுக்கு, இயேசு கிறிஸ்து அளவுக்கு நம்மளை அன்பு கூறவே முடியாது. அன்பு கூறவே உங்களுடைய அப்பா அம்மாவை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். உங்களுடைய சகோதரர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். உங்களுடைய ஊழியக்காரங்களை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அவரை போல அன்பு செலுத்த இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் ஜீவனையே கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி, அவரை சிலுவையிலே மரிக்க செய்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தாராம்? அவருடைய குமாரனுடைய ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்தாராம். அப்ப இந்த உலகத்துல யாருமே நம்ம மேல வைக்காத அன்பு அவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப பிசாசு சோதனை காரணம். இந்த பிசாசு நம்மளை சோதிக்கும் போதுதான் என்ன நடக்குது? நம்முடைய விசுவாசம் வெளிப்படுது. நம்முடைய விசுவாசம் வெளிப்படுது. ரைட். இப்போ நம்ம ஜோசேப்புடைய வாழ்க்கைக்குள்ள வருவோம். ஜோசேப்புடைய வாழ்க்கைக்குள்ள வருவோம். திருப்பி கொள்ளுவோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14 தொடக்கம் 23 வரைக்கும் வேகமாக நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம், ஆதியாகமம் 40வது அதிகாரம் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14 தொடக்கம் வாசிங்க 23 வரைக்கும். ரைட், வாசிங்க. ரைட். இப்போ இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று சுயம்பாகி, மற்றது யார்? பானபாத்திர காரன். எல்லாம் சொல்லுங்க. சுயம்பாகி, பானபாத்திர காரன். சுயம்பாகி, பானபாத்திர காரன். ஒரு குற்றத்து நிமித்தம் என்ன செய்கிறாங்க? 2 பேர் மேலேயும் சந்தேகப்பட்டு என்ன செய்கிறான்? அவங்க 2 பேரும் சிறையில் போடப்படுறாங்க. அந்த சிறையில் அவனை விசாரிக்கிறவனா இருக்கிறது தான் யாரு? யோசேப்பு. இவங்க 3 பேர் என்ன செய்கிறாங்க? சிறையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 3 பேரை குறித்து சொல்லப்படுது. இந்த பானபாத்திர காரனும் இந்த சுயம்பாகியும் ஜோசேப்பும் என்ன செய்கிறாங்க? ஜோசேப்பு அவங்களை விசாரித்து கொண்டிருக்கும் போது அங்கே என்ன நடக்குதுண்டா, இவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. 2 பேருக்கும் தனித்தனியாக ஒரு சொப்பனம் வருது, ஒரு தரிசனம் வருது. அவங்களோட சில காரியங்கள் அவங்க உள்ளத்தில் வெளிப்படுது, அவங்களுடைய சிந்தையில் வெளிப்படுது. ஆண்டவர் இடைப்படுறாரு. அப்போ 2 பேருக்கும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ இந்த சொப்பனத்தின் அர்த்தம் தெரிகிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்க? யோசேப்பு இடத்துல போயிட்டு அதை சொல்லும் பொழுது யோசேப்பு அதற்குரிய அர்த்தத்தை சொல்கிறான். அந்த அர்த்தத்தை எப்படி சொல்கிறான்னு பாருங்க. 13வது வசனம் சொல்லுது பாருங்க. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். அந்த பான பாத்திர காரனை பார்த்து சொல்றாரு, நீ இதுக்கு முன்னுக்கு செய்த வேலை உனக்கு திருப்பியும் வரும். உன்மேல சிலர் குற்றம் சாட்டி உன்னை என்ன செஞ்சாங்க?
இந்த சிறையில தள்ளுவித்தாங்க. ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாரு? உணர்த்துறாரு. உனக்கு ஒரு தரிசனத்தை தர்றாரு. உனக்கு சொல்ல போறத உனக்கு செய்ய போறத சொல்றாரு. என்ன சொல்றாருண்டா, நீ உன்னை எங்க இருந்து மனுஷங்க தள்ளினாங்களோ, உன்னை எங்க இருந்து தள்ளி உன்னை குற்றம் சுமத்தி சிறையில் அடைத்தாங்களோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் உன்னை மறுபடியும் உயர்த்துறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சில மனுஷங்க எங்கேயோ இருந்து தள்ளி விட்டுருக்கிறாங்க, எங்கேயோ இருந்து உயர்ந்த நிலைமையிலிருந்து தள்ளி விட்டுருக்கலாம். உங்களை குறித்து நல்ல வார்த்தைகள் பேசுகிற இடத்துல அங்கே உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் அதே இடத்துக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு மறுபடியும் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். உன்னுடைய பேர் எங்கெங்கெல்லாம் கெடுக்கப்பட்டதோ அந்த இடத்துல உன்னுடைய பேர் நல்ல விதத்தில் உச்சரிக்கப்படும். அந்த இடத்துல உன்னுடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆபிரகாமுக்கும் அதான் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். யாரெல்லாம் உன்னை பார்த்து பிள்ளை இல்லாதவன் மனைவியை பார்த்து இவள் மலடி என்று ஏளனப்படுத்தினாங்களோ, அந்த படுத்தின அந்த மனுஷருக்கு முன்பாக நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அப்படி ஒரு தரிசனத்துக்கு விளக்கத்தை என்ன செய்யறான் யோசேப்பு சொல்றாரு. மற்ற சுயம்பாகிக்கு சொல்றாரு பாருங்க, 16வது வசனம். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகியின் தலைவன் கண்டு, இவர் எப்படி பார்க்கிறாரு? அட பானபாத்திரக்காரனுக்கே நல்லது வந்துருச்சு, நமக்கும் நல்லதா யோசேப்பு நல்லதா சொல்லுவாரு. அப்ப நிறைய நேரத்தில் இப்படிதான் விசுவாசிகள் இப்படிதான் நினைக்கிறது. சில பேர் எல்லா பிரசங்கமும் தங்களுக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்றது, சில காரியங்கள் கண்டித்து உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. இன்னைக்கு இதில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கட்டி எழுப்பும் போது எப்படி நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களோ, நீங்க ஒரு வேளை தவறு செய்யும் போது ஆண்டவர் சில வேளை கண்டிப்பார், கடிந்து கொள்ளுவார். அப்பையும் அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது, குற்றங்களை வெளிப்படுத்தும் போது, பாஸ்டர் என்னை குடையிறார் என்று சொல்லக்கூடாது. அதை நீங்க தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை மன்னிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளை எப்படி சரியான பாதையில நடத்துறானோ, ஆடுகள் தவறான பாதையில போகும்போது கொஞ்சம் கம்பெடுத்து போட்டு என்ன செய்வான்? சரியான பாதையில கொண்டு வருவான். பவுலும் கேட்கிறாரு, நான் புறம்பெடுத்து கொண்டு வரவான்னு கேட்கிறாரு. இப்போ சில வேளைகளில் ஆண்டுடைய ஊழியக்காரங்க ஆண்டவர் ஊழியக்காரங்க வேணுமென்று சொல்றது இல்லை, சில வேளை ஆண்டவர் நம்முடைய தவறுகளை வெளிப்படுத்துவார். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். அந்த நேரத்தில் பிசாசு என்ன செய்வான்? பாஸ்டருக்கு எதிராக இவர் எப்படி எனக்கு சொல்லலாம்னு பாஸ்டருக்கு எதிராக கதைக்கிறதுக்கு தூண்டுவான். அப்போ நம்முடைய வாயை மூடிட்டு அமைதியாக இருப்போமா இருந்தால் தேவன் நம்மளை மன்னித்து பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருவார். நம்ம செய்கிற தவறுல இருந்து நம்மளை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இதுல பாருங்க, சுயம்பாகி என்ன செய்யறான்? அவன் தவறு செஞ்சிருக்கிறான், ஆனா என்ன செய்யறான்? இல்ல எனக்கும் எப்படியாச்சும் நல்ல செய்தி வரும், எனக்கும் நல்ல குட் நியூஸ் வரும், எனக்கும் ஒரு நல்ல சுவிசேஷம் வரும், என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, அது தருவாரு, இது தருவாரு. செய்யறது ஃப்ராடுத்தனம், செய்யறது தேவையில்லாத தொழில். அப்ப இதுலயும் இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லிக்கொண்டே வரேன், அநியாய சம்பாத்தியம் அது தேவனுக்கு அருவருப்பானது. அப்ப கள்ள திராசு ஆண்டவருக்கு அருவருப்பானது. அப்ப அப்படியான சத்தியங்களை என்ன செய்வாங்க? தவறு செய்கிறவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே உதாசீனப்படுத்திடுவாங்க. அதுக்கு பயந்து என்ன செஞ்சிருவாங்க? அடுத்த கிழமை சேர்ச்சுக்கு வராமல் விட்டுருவாங்க. இது இவர் இதே பேசிட்டு இருப்பாருண்டு. ஆனா பாருங்க, அந்த இவன் என்ன செய்யறான்? அவன் தவறு செஞ்சிருக்கிறான், ஆனா அதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. நம்ம தவறு செய்யும் போது தாவீதை போல போய் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த தவறெல்லாம் அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவன் நமக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப வாசிச்சு நாங்க நிறைவு செய்வோம். கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்திலே 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையில் பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். என்ன சொல்றான் பாருங்க. அந்த நிறைய பழங்கள் பலகாரங்கள் எல்லாம் மண்டையில தலையில வச்சு கொண்டு போகும்போது பறவைகள் வந்து
கொண்டு போயிருச்சான். ஏதோ எப்படி சொல்கிறான் பாருங்க, பறவைகள் வந்து கொண்டு போயிருச்சான். அதை ஒரு சொப்பனமாக சொல்கிறாரு. அது என்ன சொப்பனத்துக்கு அதோட விளக்கத்தை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையை இவனுக்கு இப்படிப்பட்ட விளக்கம் வருதுண்டா, இவன் தவறு செஞ்சிருக்கிறான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கிறான், இவன் குற்றம் செஞ்சுட்டு குற்றமில்லாத ஒருத்தன் இவன் என்ன செய்கிறான், இவன் நிமித்தம் அவனோட கூட ஜெயிலில் இருக்கிறான். அப்போ இவன் குழியில் விழுந்ததும் இல்லாமல், இவன் தவறு செஞ்சதும் இல்லாமல், தவறு செய்யாத ஒருத்தனையும் ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் தான் என்னோட சேர்ந்தான்னு பொய்யான குற்றச்சாட்டு. இன்றைக்கி இதை நீங்கள் ஆழமாக நீங்கள் இதை வீட்டில் போய் படித்து பாருங்கள். இப்போ நேரம் இல்லாதபடினா ஒரு டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்யாத தப்புக்காக, இவன் செய்யாத தப்புக்காக அந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகியோடு சிறையில் வந்தது போல, ஒருவேளை நீங்களும் நானும் நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய மனிதர்கள் நாங்கள் செய்யாத தவறுக்காக நம்மளை என்ன செய்திருக்கலாம், மாட்டி விட்டுருக்கலாம். நம்மளை என்ன செய்திருக்கலாம், நம்மளுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு சொல்லி பிரச்சனைக்குள்ளே நம்மளை இழுத்து விட்டுருக்கலாம். நம்ம பிரச்சனை வேண்டாமட்டு ஒதுங்கி போவோம். ஆனால் சில நபர்கள் என்ன செய்வாங்க, பிரச்சனை வேண்டாமட்டு போகிற நம்மளை தேவையில்லாத முறையில் குற்றம் சுமத்தி பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் பிரச்சனைக்குள்ளே நம்மளை தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நம்மளை இழுத்து விட்டு அவனுக்கு அவர் நியாயத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு நாம் ஒரு பாடலை பாடணும். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலை என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் குறைவின்றி காப்பவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் இச்சக வார்த்தைகளை பேசி, வஞ்சன வார்த்தைகளை பேசி உங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கலாம். தேவையில்லாத குற்ற சாட்டுகளை உங்கள் மேலே சுமத்தி இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் மேலே குற்றம் சுமத்தினவனுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது?